நடமாடும் தெய்வம் என வர்ணிக்கப்படுபவர் காஞ்சி மகா பெரியவர். இவர் தமிழ் புத்தாண்டு அன்று என்னவெல்லாம் செய்வார் என்று உங்களுக்கு தெரியுமா? அன்று காலையில் உலக மக்கள் நலமுடன் வாழவும் பரந்த மனம் பெறவும் வேண்டி ஆத்ம பூஜை செய்வார். புத்தாண்டிற்கு 2 நாள் முன்னதாகவே காஞ்சி மடம் களை கட்ட ஆரம்பித்துவிடும். மடத்தை சுத்தம் செய்து தென்னங்குருந்து வாழை மாயிலையால் தோரணம் கட்ட சொல்லுவார். புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவில் பெரியவர் தினமும் பூஜிக்கும் சாரதா சுந்தர மௌலீஸ்வரர் சன்னதிகளில் காய்கறிகள் மலர்களால் அலங்கரிக்கப்படும் 2 பெரிய குத்து விளக்குகளை அங்கே வைப்பார்கள். பெரிய கண்ணாடி, சந்தனம், குங்குமம், வாசனை திரவியங்கள், பூஜை பொருட்கள் அங்கே வைக்கப்படும். 1 ரூபாய் நாணயங்கள் குவிக்கப்பட்டிருக்கும். பெரியவரை தரிசிக்க புத்தாண்டுக்கு முதல் நாளே பக்தர்கள் ஏராளமாக கூடியிருப்பார்கள். புத்தாண்டு அன்று காலையில் சந்திரமௌலீஸ்வரரை தரிசனம் செய்யும் பெரியவர் கண்ணாடியில் முகம் பார்ப்பார். பானகம், நீர்மோர், வடைப்பருப்பு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்க உத்தரவிடுவார். சங்கீத வித்வான்கள் அன்றைய தினம் பாடுவார்கள். அதை ரசித்து கேட்பார். தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம், நாராயண ஸ்ருதி, லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் நடக்கும். பாராயணம் முடிவதற்குள் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று திரும்புவார். பின் பெரியவார் முன்னிலையில் மடத்து வேதியர்கள் அந்த ஆண்டுக்குரிய பஞ்சாங்கம் வாசிக்கப்படும். பஞ்சாங்கம் கேட்பதன் பலன் பற்றி முன்கூட்டியே பக்தர்களுக்கு பெரியவார் விளக்கம் அளிப்பார். நட்சத்திரம், திதி, வாரம், யோகம் ஆகியவை பற்றி கேட்பதால் பாவ நிவர்த்தி, ஆயுள் விருத்தி, லட்சுமி கடாசம், பாவ நிவர்த்தி செயல்பாடுகளில் வெற்றி, நோயற்ற வாழ்வு கிடைக்கும் என்பார். இதையடுத்து சந்திரமௌலீஸ்வரருக்கு தீபாராதனை நடக்கும். அப்போது புளி, வெல்லம், வேப்பிலை கொழுந்து சேர்த்து கலந்த பச்சடி நைவேத்தியம் செய்யப்படும். இதற்கு நிம்பகந்தலம் என்று பெயர். மனித வாழ்வில் இனிப்பு, புளிப்பு, கசப்பான சம்பவங்கள் நிகழும். இவற்றை அனுசரித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த பிரசாதம் வழங்கப்படுவதற்கான நோக்கம். புத்தாண்டு அன்று பெற்றோர், குரு, தெய்வத்தை வணங்குமாறும், லோக சமஸ்தோ சுகினோ பவத்து, உலகம் நன்றாக இருக்கட்டும் என்றும் கூறி பக்தர்களுக்கு தனித்தனியாக ஆசி வழங்குவார். அப்போது காமாட்சி, ஆதிசங்கரர், ஸ்ரீ பாலா படங்களையும் 1 ரூபாய் நாணயத்தையும் வழங்குவார். அந்நாளில் அவர் சிறிது கூட ஓய்வின்றி மாலை வரை பக்தர்களுக்கு ஆசியளிப்பார். சாப்பாட்டுக்கு கூட போக மாட்டார். இடையிடையே சிறிது பருப்பு, பானகம் மற்றும் அந்த இடத்திலிருந்தே சாப்பிடுவார். பக்தர்களை அன்று நடக்கும் அன்னதானம் சாப்பிட்டுவிட்டு செல்லுமாறு கூறுவார். தரிசனத்துக்கு வரும் குழந்தைகள் மீது பெரியவருக்கு உயிர். அவர்களை பாடச் சொல்லி தானும் சேர்ந்து பாடுவார். அந்த பாட்டிலுள்ள கருத்துக்களை அவர்களுக்கு எடுத்து கூறி தானும் குழந்தையாகவே மாறிவிடுவார். அவர்களுக்கு சிரவணன் தன் பெற்றோரை சுமந்து சென்ற சம்பவத்தை, ராமாயண சம்பவத்தை கதைகளாக கூறி பெற்றோருக்கு பணிந்து நடக்க அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புவார். மகா பெரியவார் இன்றும் அந்தர்யாமியாயிருந்து நமக்கு புத்தாண்டு ஆசைகளை அள்ளித் தருகிறார். அவரை புத்தாண்டன்று மறக்காமல் வணங்குவோமாக.